வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான பிரம்மயுகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மொத்தமே 5 கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. அதை வச்சு சூப்பரான த்ரில்லர் படம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. இதுல ஒருத்தர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இப்ப நெருப்பை கொளுத்துறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோவும் நெருப்பை கொளுத்திடுறாரு. இந்த இடத்துல ரொம்ப குளிரா இருக்கு, அதனாலதான் இவங்க நெருப்பெல்லாம் கொளுத்திட்டு இருக்காங்க. இப்ப வித்தியாசமான இந்த இடத்துல சவுண்ட் கேக்குது. ஃப்ரெண்டும் சுத்தி முத்தி பாக்குறாரு. இந்த பகுதி ஆபத்தா தான் தெரியுது, நம்ம காலையிலேயே இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பின்னாடி இருக்க ஹீரோவும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு நடு ராத்திரி முழிப்பு வந்துருது. முழிச்சு பார்த்தா ஃப்ரெண்ட காணோம். இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி இவரும் தேடி வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. நீ எதுக்காக இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்த ஹீரோவும் கேக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன பாக்குறாருன்னு இப்பதான் காட்டுறாங்க. யக்ஷின்ற ஒரு பொண்ணை தான் பாக்குறாரு. அவங்க பார்வையாலேயே எல்லாரையும் வசீகரிச்சிருவாங்க. இவர் வச்ச கண்ணு வாங்காம அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களால ஆபத்து போல ஹீரோ இருக்காருல, ஃப்ரெண்ட நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர ட்ரை பண்றாரு. ஆனா அவர் நார்மல் நிலைமைக்கே வரமாட்டாரு. நம்மளால தப்பிக்கணும்ன்றதுக்காக ஹீரோவும் வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ போனா போறாரு, இவனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி யக்ஷியும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃப்ரெண்ட கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த ஃப்ரெண்ட் அவங்களை கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வராரு. ஆனா கிஸ் பண்ற மாதிரி வந்தவங்க கடிச்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்த தான் பிரம்மயுகம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவும் காலையில கண்முழிக்கிறாரு. யக்ஷி கிட்ட யார் மாட்டினாலும் சரி அவங்களுக்கு சாவுதான்றது ஹீரோக்கு நல்லா தெரியும். இப்ப ஹீரோ மட்டும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அருவியில தண்ணி பயங்கரமா கொட்டிட்டு இருக்கு. இந்த அருவி நார்மல் நிலைமைக்கு வந்தாதான் இவரால போக முடியும். இப்போதைக்கு நம்மளால போக முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. பக்கத்துல ஏதாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பெரிய வீட்டை பாக்குறாரு. யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாருமே இருக்க மாதிரி இல்ல. அந்த இடத்துல தேங்காய் இருக்கு. இவரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. இவர் செம்மையா பயந்துடுறாரு. தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கவர் இந்த வீட்டோட சமையல்காரரா தான் இருப்பாரு. யார் இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி முதல்ல முதலாளி கிட்ட கூட்டு போனோம், நீ முதலாளியை வந்து பாத்துரு அப்படின்ற மாதிரி இந்த சமையல்காரரும் கூட்டு போறாரு. இந்த வீட்டோட முதலாளியா மம்முட்டி தான் இருப்பாரு. இப்ப வெளியே வந்த மம்முட்டியும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அதனால மம்முட்டியை நிமிந்து கூட பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தலையெல்லாம் தொங்க போட்டுட்டு இருக்காரு. இந்த சமயக்காரன் தான் ஹீரோ யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டீடைல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மம்முட்டி இருக்காருல, எதுக்காக தலையை தொங்க போட்டிருக்க, என்ன பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா தலையை நிமிந்து அவரோட முகத்தை பாக்குறாரு. ஆடவோ பாடவோ தெரிஞ்சா அதை செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரி மம்முட்டி சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பாடுறதை கேட்டிருக்கேன், எனக்கு பெருசா பாட்டுல ஞானம் இல்ல, ஓரளவுக்கு பாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல பாடுன்ற மாதிரி மம்முட்டி சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாட்டை பாடுறாரு. ரொம்ப நல்லாவே பாடுறாரு. இதனால மம்முட்டிக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருது. இந்த மாதிரி நான் கேட்கும் போதெல்லாம் பாட்டு பண்ணா போதும், இந்த இடத்துல நீ கெஸ்டா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சமையல்காரர் என்ன சொல்றாருன்னா, இவன் அவ்வளவு ஒன்னும் நல்லாலாம் பாடல, அதனால இவனை அனுப்பி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற மம்முட்டி டென்ஷன் ஆயிடுறாரு. பாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவன் இதுக்கப்புறம் இங்கதான் தங்க போறான், இவனுக்கு ரூமை போய் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால வேற வழி இல்லாம சமையல்காரர் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள வான்ற மாதிரி ஹீரோவை கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல பார்த்தா ஏகப்பட்ட ரூம் இருக்கு. மத்த ரூம்ல இருந்து வித்தியாசமாலாம் சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோவும் சவுண்ட் கேட்கிற இடத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அங்க என்ன பார்த்துட்டு இருக்க, இதுதான் உன்னோட ரூம். இந்த ரூமை விட்டு தேவையில்லாம நீ நைட்ல எல்லாம் வெளியே வராத. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவன் தேவையில்லாம நைட்டு வெளியெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போனா அவன் இறந்து போயிட்டான், நீயாவது கவனமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்பெல்லாம் பயமுத்துறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மம்முட்டிக்காக பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காரு. அதை கேட்டுக்கிட்டே மம்முட்டி சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்பதான் சமையல்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த உனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி சாப்பாடை வச்சுட்டு போயிடுறாரு. சாப்பாடுலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ பாக்குறாரு. அதனால வேக வேகமா சாப்பிடுறாரு. என்ன சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி மம்முட்டி கேக்குறாரு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இது கடவுளுக்கு நன்றி சொல்ல போறியா, இந்த சாப்பாடு என்னால் தானே உனக்கு கிடைச்சது, நியாயமா என்கிட்ட தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி மம்முட்டி கொஞ்சம் கோவமா சொல்றாரு. கடவுள் மூலியமா தானே நான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதனால தான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. கடவுளால ஒண்ணும் நீ இந்த இடத்துக்கு வரல, விதியால மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி மம்முட்டி கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாரு. தேவையில்லாம உங்களை கோவப்பத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்காக இன்னொன்னு ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி பாடுறதுக்காக வராது. நீ பாடலாம் ஒன்னும் தேவையில்ல, போய் படு அப்படின்ற மாதிரி மம்முட்டி கொஞ்சம் கோவமா சொல்லிடுறாரு. என்னடா இவர் தேவையில்லாம இவ்வளவு கோவப்படுறாருன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த சமையல்காரன் இருக்கான் பாத்தீங்களா, நைட்டு நேரம் ஏதோ ஒரு ரூம்க்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஏன் எடுத்துட்டு போறான் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அதே சமயம் ஹீரோக்கு வயித்த கலக்குது. அதனால பாத்ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி போறதுக்காக ஒரு இடத்துக்கு வருது. அப்பதான் அந்த இடத்துல நிறைய குழி தோண்டி யாரையோ புதைச்சு வச்சிருக்க மாதிரிலாம் இவருக்கு தெரியுது.
என்ன இத்தனை பேரை தோண்டி புதைச்சு வச்ச மாதிரிலாம் தெரியுது அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. தாகம் ரொம்ப எடுக்கிறதுனால தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் மேல் ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இந்த மாதிரி சவுண்ட் கேட்டா போகாதன்ற மாதிரி தானே அந்த சமையல்காரர் சொன்னாரு. ஆனா இவருக்கு கியூரியாசிட்டி தாங்கல. சரி பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக அந்த ரூம் வந்துடுறாரு. ஒரு ரூமை நோக்கி ஒரு செயின் போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அந்த செயின் ஆடுது. அதை பாக்குற இவர் செம்மையா பயந்து கீழே விழுந்துடுறாரு. ஏதோ உள்ள இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இவரோட ரூம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. விடிய காலையில ஒரு சத்தம் கேட்டு ஹீரோவும் முழிச்சிடுறாரு. தாயபாசை யாரோ உருட்டுற மாதிரி சவுண்ட் தான் கேக்குது. யாருன்னு பாக்குறதுக்காக வந்தா அந்த இடத்துல மம்முட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் தனியா தாயம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப இவர் வந்தோன்னு உனக்கு விளையாட தெரியுமான்னு கேக்குறாரு. மத்தவங்க விளையாடி பாத்திருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு காயெல்லாம் கூட விட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பவா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. மம்முட்டி என்ன சொல்றாருன்னா, பந்தயம் இல்லாம போட்டி விளையாட முடியாது, நீ பந்தயமா என்ன வைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்குன்னு என்ன இருக்கு, எதுவுமே கிடையாது, அதனால என்னால எதையுமே வைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உனக்குன்னு இல்லைன்னு சொல்லாத, கண்டிப்பா உனக்குன்னு இருக்கு, யோசிச்சு சொல்லுன்னு மம்முட்டி சொல்லிட்டாரு. இவரும் யோசிச்சு பாக்குறாரு. எனக்கு எதுவுமே பிடிபடலன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது இருக்குன்னா நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. மம்முட்டி என்ன சொல்றாருன்னா, உன்னோட காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காலம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மதிப்பு மிக்கது, நீ மட்டும் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் காலத்தெல்லாம் என்கிட்ட தந்துடணும், கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல அடிமமா தான் நீ இருக்கணும், சரியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு போகணுன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன், அதனால இந்த பந்தயம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோவப்பட்ட மம்முட்டி இருக்காருல்ல, அப்ப தாயபாச தானு கேக்குறாரு. இவரும் அவரோட கையில தரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா வாங்குற மாதிரி வந்தவர் சடனா கையை எடுத்துடுறாரு. அதனால தாயம் கீழே விழுந்துருது. கேம் ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாதியில விட முடியாது, நீ விளையாடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மம்முட்டி சொல்லிட்டாரு. வேணும்ட்டே சூழ்ச்சி பண்ணி விளையாட வைக்கிறாரு. இப்ப ஹீரோக்கும் வேற வழி இல்ல, விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த சமையல்காரர் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. விளையாடிட்டு இருக்க ஹீரோ ஓரளவுக்கு ஜெயிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி டஃபா ஃபைட் போயிட்டு இருக்கு. இப்ப மம்முட்டி மட்டும் 12 போட்டாருன்னா அவர் ஜெயிச்சிருவாரு. அதை சொல்லி தான் தாயத்தை உருட்டுறாரு. ஆனா இவர் நினைச்ச மாதிரி 12 வெல்ல, வேற ஒரு நம்பர் தான் விழுந்திருக்கு. இப்ப ஹீரோவா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப மம்முட்டி இருக்காரு பாத்தீங்களா, அந்த தாயபாச பாக்குறாரு. ஆட்டோமேட்டிக்கா அது ரொட்டேட் ஆகி 12ல வந்து நிக்குது. 12 விழுந்துருச்சு, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி மம்முட்டி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உன்னோட காலம் என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தோத்தனால ஹீரோவும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி கிளம்புறாரு. என்ன தாயெல்லாம் விளையாண்டிங்க போல அப்படின்ற மாதிரி அந்த சமையல்காரர் கேக்குறாரு. ஆமா விளையாண்டோம், அவர் ரொம்ப திறமசாலி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. யாரு அவர் திறமசாலியா, அவர் திறமசாலிலாம் இல்ல, சரியான சூழ்ச்சிக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சமையல்காரர் சொல்லிட்டாரு. என்ன ஐயாவை பத்தி இப்படி பேசுறீங்க, அப்படி பேசாதீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நான் அப்படிதான் பேசுவேன், அவன் அப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் சமையல்காரர் பேசுறாரு. நீ புதுசா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஓவரா ஆடாது அப்படின்ற மாதிரிலாம் சமையல்காரர் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாரு. இதனால ஹீரோக்கும் கோவம் வந்துருது. நீங்களும் நானும் ஒரே லெவல் தான் இந்த வீட்டுல, அதனால நீங்க என்ன அடக்கணும்லாம் நினைக்காதீங்க, அதுக்கப்புறம் நானும் பதிலுக்கு கோவப்பட்டு பேசுவேன்ற மாதிரி நடக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் மம்முட்டி கூட சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது மம்முட்டி இருக்காருல்ல, உன் அம்மாவை பாக்குறதுக்காக தானே அந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா கேக்குறாரு. நீ தான் ஏற்கனவே உன்னோட அம்மாவை பத்தி சொன்னன்னு மம்முட்டி சொல்லிட்டாரு. இல்லையே, நான் உங்ககிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இல்ல நீ தான் சொன்ன அப்படின்ற மாதிரி மம்முட்டியும் சொல்றாரு. அம்மாவை பத்தி நம்ம சொல்லாமே எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. மம்முட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சாப்பாடு எல்லாம் கீழே சிந்திருது. இன்னும் சாப்பாடு வேணும்னு நினைக்கிறாரு. இப்ப சமையல்காரனை பார்த்து எனக்கு இன்னும் சாப்பாடு எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப தெனாவட்டா பேசுறான். சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன விருந்தாளி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா, சாப்பாடு முடிஞ்சு போயிடுச்சுன்னா திரும்பி செஞ்சு எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி மம்முட்டி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலலாம் செய்ய முடியாது, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயக்காரன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். இதனால மம்முட்டியும் டென்ஷன் ஆகுறாரு. இப்ப கைய லைட்டா சொரன்றாரு. அந்த இடமே கொஞ்சம் ஷேக் ஆகுது. இப்ப கைய கழுத்தை பிடிக்கிற மாதிரி நிறுத்துறாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு இவருக்கு பக்கத்துல வந்து கழுத்துல லாக் ஆயிடுறான். என்கிட்டயே தெனாவட்டா பேசியா அப்படின்ற மாதிரி அவனை தூக்குறாரு. என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சமையல்காரன் சொல்றான். அதுக்கப்புறம் தான் தூக்கி அவனை போட்டுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு. இப்ப சமையல்காரர் ஒரு இடத்துல சோகமா உட்காந்து இருக்காரு. அந்த இடத்துல வந்து இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மந்திர சக்தியோட ஆட்கள்லாம் இருப்பாங்கன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன், உண்மையிலேயே இவருக்கு நிறைய சக்தி இருக்கா, இவர் யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் சமையல்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பூஜையோட விளைவா ஒரு நபர் அங்க காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிச்ச நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெட்டியை இந்த பெரியவர் கிட்ட தராரு. இதுக்குள்ள ஒரு சாத்தான் இருக்கு, நீ எது சொன்னாலும் சரி இந்த சாத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பெட்டியை தராரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சின்ன சின்ன வேலையெல்லாம் விட்டு அந்த சாத்தானை பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. இந்த நபர் என்ன நம்மள அடிமை மாதிரி யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த சாத்தானுக்கும் போக போக ரொம்ப கடுப்பா இருக்கு. இந்த நபர் இருக்காருல, பயங்கரமா சரக்கு அடிச்சு பிளாட் ஆயிருக்காரு. அப்ப அந்த சாத்தானும் ஒரு சூழ்ச்சி பண்ணுது. உங்களுக்கு நரகத்தை பார்க்கணுமா, என் வாயை பாருங்கன்ற மாதிரி சொல்லுது. இவர் வாயை பார்க்கும் போது இவரோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுத்துருது. இவர் அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாரு. இவர் வம்சாவளியை சேர்ந்த மத்தவங்களாம் இந்த சாத்தானை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லாருமே இறந்துதான் போவாங்க. அப்பதான் போட்டின்னு ஒருத்தர் வருவாரு. அதான் மம்முட்டி கேரக்டரா இருக்கும்.
மம்முட்டி வந்து சாத்தான் கூட சண்டைலாம் போடுவாரு. கடைசியில அந்த சாத்தானை அடக்கவும் செஞ்சிருப்பாரு. இப்ப மம்முட்டி அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்காரு. சந்தனம் மாதிரி எதையோ எடுத்து உடம்புல எல்லாம் பூசிட்டு இருக்காரு. இப்ப யக்ஷியை நமக்கு காட்டுறாங்க. யக்ஷியை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. மம்முட்டி இருக்கிற இடத்துக்கும் வந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா வசீகரிக்கிறாங்க. மம்முட்டி இருக்காருல, அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் நெருங்கி கிஸ்லாம் பண்றாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ மறைஞ்சிருந்து கவனிக்கிறாரு. அப்ப யக்ஷி ஹீரோ ஒரு பார்வை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சதறி இங்க இருந்து ஓடிடுறாரு. யக்ஷி யார்கிட்ட வந்தாலும் அவங்களோட கதை முடிஞ்சிரும்ல, அதனால அந்த மம்முட்டியோட கதை முடிஞ்சிருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா காலையில பார்த்தா மம்முட்டி இருக்காரு. மம்முட்டி உயிரோட இருக்காருன்னா அப்ப யக்ஷியோட கதை தான் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. நீங்களும் என் கூட வாங்க, நம்ம 2 பேருமே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சமையல்காரர் கிட்ட சொல்லிட்டாரு. என்னடா பேசிட்டு இருக்க, இங்க இருந்தெல்லாம் போக முடியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாரு. இவன் வரலன்னா என்ன, நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வேக வேகமா அவரோட ரூம்க்கு வந்து அவரோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இவர் பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு மம்முட்டி வந்துடுறாரு. அவசர அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மம்முட்டி கேக்குறாரு. என் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மம்முட்டி இருக்காருல, சரி நீ கிளம்பிக்கோ, ஆனா இப்ப பயங்கரமா மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது மழை பெய்தா, நல்லா தானே வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்பதான் மேகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. அவர் சொன்ன மாதிரியே பயங்கரமா இந்த இடத்துல மழை பெய்யுது. இந்த மலையில கண்டிப்பா போக முடியாது அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. மம்முட்டியோ பக்கத்துல இருந்து இவர்கிட்ட பேசுறாரு. இதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரியே ஒருத்தர் தான், அவன் எப்ப நான் ஆட சொன்னாலும் ஆடுவான், ரொம்ப நல்லாவே ஆடுவான். ஆனா போக போக அவனோட மூளை கொஞ்சம் மழுங்கிருச்சு, என்னென்னமோ தேவையில்லாம பேசிட்டு இருந்தான், அதனாலதான் அவனோட கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப நம்மளோட கதையை முடிச்சிருவன் நம்மள மிரட்டுறாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. மம்முட்டி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல சோமபானம் இருக்கும். என்ன தவிர யாருமே இதை குடிக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் வச்சிருப்பாரு. ஆனா இந்த சமையல்காரர் இருக்காரு பாத்தீங்களா, நீ கொஞ்சம் குடின்ற மாதிரி ஹீரோக்கு தராரு. அதை குடிச்சோன்னா ஹீரோவும் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அவரோட அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அம்மாவை பார்க்கறதுக்கு நாளைக்கு கிளம்பிடுவேன், எப்படியோ நாளைக்கு மழை விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. எங்க மழை விட போகுது அப்படின்ற மாதிரி சமையல்காரன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு இவர் பாக்குறாரு. பார்த்தா கதவுக்கு அந்த சைடு ஒரு சாத்தான் தான் இருக்கு. அந்த சாத்தானும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வருது. இவர் பார்த்து செம்மையா பயப்படுறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையில கிளம்பலாம்னு நினைச்சார்ல, இப்பயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப சமையல்காரனை பார்க்கலான்னு பார்த்தா அவன் ஒரு இடத்துல குழி தோண்டிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள குழி தோண்டி புதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மம்முட்டி சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த குழி நமக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்க கூடாது, மழையோ வெயிலோ இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டோன்னு இவருக்கு வயிறுலாம் பயங்கரமா வலிக்குது. இப்ப அந்த இடத்துல ரத்தம் வந்து எடுக்கிறாரு. இதை தாண்டி போனோம்னா நம்ம செத்துருவோன்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. இது எல்லாத்தையும் மம்முட்டி தான் பண்றாரு போல. திரும்பி மம்முட்டி கிட்ட போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, தவண்டு தவண்டு அந்த வீட்டுக்கிட்டே வந்துடுறாரு. இப்ப மம்முட்டியும் இவரை பார்த்து சிரிக்கிறாரு. என்கிட்ட பர்மிஷன் வாங்காமையே போயிடலாம் நினைச்சியா அப்படின்னு கேக்குறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, நான் போனோம், என்ன தயவு செஞ்சு போக விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா உன்னால திரும்பி போக முடியாது, கடைசி வரைக்கும் நீ இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஹீரோவா அவரோட அம்மா மடியில படுத்துட்டு இருக்காரு. இது எல்லாமே இவருக்கு தோன்றது தான். இப்ப இவருக்கு மருத்துவம்லாம் அந்த சமையற்காரர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. என்னால இங்க இருந்து போகவே முடியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நிச்சயமா உன்னால இங்க இருந்து போக முடியாது, இது ஒரு மாய வளமார் தான். எத்தனை நாளைக்கு முன்னாடி நீ வந்த ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. ஹீரோக்கு அது ஞாபகம் இல்ல. உன் பேராது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. ஹீரோக்கு அவரோட பேர் கூட ஞாபகம் இல்ல. ஹீரோவும் முழிச்சிட்டு இருக்காரு. என் கூட வான்ற மாதிரி அந்த சமையல்காரரும் ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு பாடி இருக்கு, இதை ஓபன் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காருல, பயந்துகிட்டே ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்துல தான் போட்டி இறந்து போயிருக்காரு. அதாவது மம்முட்டி இறந்து போயிருக்காரு. என்ன இவர் இறந்து போயிருக்காருன்னு ஹீரோ கேக்குறாரு. சாத்தான் அடக்க வந்த மம்முட்டிக்கு பயங்கரமா காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவர் தான் காயத்தோட இவ்வளவு நாள் இந்த ரூம்குள்ள இருந்திருப்பாரு. வெளியே மம்முட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சாத்தானா இருக்கும். இதுதான் உண்மையான சாத்தான் அப்படின்ற மாதிரி இவரும் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த சாத்தான் யார் மாதிரினாலும் உருவம் மாறும் அப்படின்றத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த சமையல்காரர் ஒரு குழிய தோண்டினாரு பாத்தீங்களா, இந்த மம்முட்டியை புதைக்கிறதுக்காக தான் குழிய தோண்டி இருப்பாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து புதைச்சிடுறாங்க. ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்து மாட்டிருக்காரோ அதே மாதிரி தான் இந்த சமையல்காரனும் மாட்டிருக்காரு. ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, கண்டிப்பா இந்த சாத்தானை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல, அது என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு நேரம் இந்த இடத்துல சுத்தி சுத்தி வருவேன். இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த தீபத்தை அணைச்சிட்டா எல்லா தீபமும் அணைஞ்சிரும், அதுதான் அதை அடக்கிறதுக்கான வழின்றாரு. எதை வச்சு உறுதிப்படுத்திருப்பாருன்னா, அந்த சாத்தான் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு மேலேயே தான் எப்ப பாரு நடந்துட்டு இருக்கும். அந்த ரூமை திறக்கணும்னா ஒரு சாவி தேவை. அந்த சாவி எந்த இடத்துல தெரியும் எனக்கு கிடைக்கல, அப்படி ஒரு சாவி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈர என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா சாவி இருக்கும், அந்த சாத்தானே அந்த சாவியை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது வச்சிருந்தா எப்படி அது கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்ற மாதிரி சமையல்காரர் கேக்குறாரு. என்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு.
மறுநாள் காலையில ஹீரோ இருக்கார்ல தாயபாஸ் எல்லாம் உருட்டிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு சாத்தன் முழிச்சிருது. இப்ப என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப வந்த சாத்தன் கிட்ட ஹீரோ இருக்கார்ல, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பந்தயம் விளையாடணும்னா உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும், உங்ககிட்ட தான் எதுவுமே இல்லையே, அதனால வேணான்ற மாதிரி அந்த சாத்தான் நடக்க பாக்குது. அப்ப இவர் இருக்கார்ல சாவியை வச்சு பந்தயம் கட்டி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால சாத்தனும் லைட்டா ஷாக் ஆகுது. இப்ப உடனே இடுப்புல கையை வச்சு தேடிட்டு இருக்கு. இது மூலியமா ஹீரோ இருக்கார்ல, ஓஹோ சாவி அது இடுப்புல தான் வச்சிருக்கோம் போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. நீ எந்த சாவியை பத்தி பேசுற அப்படின்ற மாதிரி சாத்தனும் புரியாத மாதிரி கேக்குது. என் விடுதலைக்கான சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த சாவியை வச்சு நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிதானே அப்படின்ற மாதிரி இந்த சாத்தனும் சிரிக்குது. இப்ப கேம்லாம் விளையாடாம இந்த சாத்தன் கிளம்பிடுது. சாவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி பேசியிருப்பாரு. இப்ப சாவி இருக்கிற இடம் பத்தி தெரிஞ்சிருது இல்ல, இதை பத்தி எல்லாம் அந்த சமையல்காரர்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டே நம்ம தப்பிச்சாகணும், அவரோட சாப்பாடுல மயக்க மருந்து மாதிரி கலந்து ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சமையல்காரரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னா சாத்தம் கொஞ்சம் வீக் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த சமையல்காரர் யோசிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி சாப்பாடுல சில விஷயங்களை கலக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கேத்த பொருள்லாம் ரெடி பண்றாரு. இப்ப சமையல்லாம் அந்த பொருள்லாம் கலந்துடுறாரு. இவர் கலந்துட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா சாத்தன் நிக்குது. சாத்தனை பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. ஆனா நல்ல வேலையா சாத்தன் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்காது. இவரும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாத்தனை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சாத்தா இருக்கு பாத்தீங்களா, சட்டனா இவரோட கழுத்தை பிடிச்சி ஒரு இடத்துல லாக் பண்ணிருது. இவரோட சரக்கை இவர் மட்டும் தானே குடிக்கணும், அதை இவர் ஹீரோக்கு தந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அதனால தான் சாத்தான் கோவப்படுது. அதே மாதிரி அவனுக்கு தேவைக்கு அதிகமா நிறைய விஷயம் தெரிய வந்துருச்சு, அவனுக்கு சீக்கிரமா ஒரு குழிய தோண்டுன்னு சொல்லிட்டாரு. இவரும் தோண்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாத்தானை இவரை விட்டுட்டு கிளம்புது. நைட்டு 3 பேருமே சாப்பிடலாம் செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி சாத்தானுக்கு இவர் வெத்தலை பாக்கலாம் மடிச்சு தராரு. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் மயக்க வர மாதிரிலாம் இவர் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, சாத்தான் நல்லா தூங்கணுன்றதுக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. இப்ப சாத்தானும் ரசிச்சு அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கணும் கேளு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. உங்க உண்மையான உருவம் எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணும், காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கேட்கிறாரு. ஆனா அந்த சாத்தான் சுத்தமா கண்டுக்காம தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கு. இப்ப தண்ணி காலி ஆயிருது. உள்ள போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி தருது. இவரும் கையில இருந்து வாங்க பாக்குறாரு. அப்ப அந்த சாத்தான் இருக்கு பாத்தீங்களா, டைட்டு பிடிச்சிருது. கோவமா முறைக்குது. இத பாக்குற இவருமே செம்மையா பயப்படுறாரு. இப்ப சாத்தானும் சிரிச்சுக்கிட்டே கையை விட்டுது. சீக்கிரமா போய் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம போட்டிருக்க பிளான சாத்தான் கண்டுபிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப பயந்த மாதிரி கிச்சன்ல உட்காந்து இருக்காரு. இப்பதான் கிச்சன்ல இவருக்கு பக்கத்துல இருக்க கத்தியை கவனிக்கிறாரு. நம்ம சேஃப்டிக்காக இந்த கத்தியை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி மறைச்ச மாதிரி அந்த கத்தியை எடுத்துக்கிறாரு. வெளியே வந்து பார்க்கும்போது சாத்தான் நல்லா தூங்கிட்டு இருக்கு. இதுதான் நமக்கான வாய்ப்பு, நம்ம சாவியை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சாவியெல்லாம் தேடிட்டு இருக்காரு. அப்ப அந்த சாத்தான் இருக்குல்ல, சட்டுன்னு முழிச்சு இவரை முறைச்சு பாக்குது. இவரும் பயத்துல கீழே எல்லாம் போய் விழுந்துடுறாரு. என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறல அப்படின்ற மாதிரி அந்த சாத்தானை இவருக்கு பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. உனக்கு நரகத்தை பார்க்கணுமா பாருன்ற மாதிரி அந்த சாத்தான் வாயை திறக்குது. இப்ப ஹீரோவோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து இங்க எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு இருக்குல்ல, சட்டுன்னு அணைஞ்சிருது. உள் விளக்கு அணைஞ்சா மட்டும்தான் இந்த விளக்கு அணையும். இதனால சாத்தான் பயங்கரமா ஷாக் ஆயிருது. சாவி எங்கன்னு தேடும் போது சாவி கிடைக்க மாட்டேங்குது. அந்த சமையல்காரனா சாத்தான் அட்டாக் பண்ணிச்சு பாத்தீங்களா, அப்பயே அவர் தெரியாம சாவி எடுத்திருப்பாரு. இருந்தாலும் ஹீரோ சாவியை தேடுற மாதிரி சும்மா சாத்தானை நம்ப வச்சிருப்பாரு. அந்த கேப்ல தான் சமையல்காரர் போய் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சமையல்காரரை தேடி வந்துடுறாரு. வேலை முடிஞ்சிருச்சுலன்னு கேக்குறாரு. இன்னும் இல்லன்னு சொல்றாரு. இது இன்னும் இல்லையான்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் சமையல்காரரும் அங்க இருக்க ஒரு சின்ன பெட்டியை எடுத்து காட்டுறாரு. இப்ப அந்த சாத்தானுக்கு சக்தி இருக்காது, இந்த பெட்டிக்குள்ள போட்டு நம்ம அடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சாத்தான் எங்கன்ற மாதிரி இவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சாத்தான் இருக்கு பாத்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே இவங்க முன்னாடி வர ஆரம்பிக்குது. ஒரு பிராமணனை மட்டும் தான் என்ன அடக்க முடியும், உங்களெல்லாம் அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சாத்தான் தெனாவட்டா சிரிக்குது. இதனால தான் மத்த கேஸ்ட சேர்ந்தவங்களை மட்டும் வீட்டுக்குள்ள இது அனுமதிச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் சமையல்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க அம்மா வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி பையனா இருப்பாரு. என்னால உன்னை அடக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ உன்னால என்ன அடக்க முடியுமா, வா மோதி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சாத்தான் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 2 பேர் கூடயும் சண்டை போடுது. இவங்க 2 பேருமே எப்படியாவது அட்டாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சாத்தானை கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்றாங்க. இப்ப அட்டாக் பண்ண அதுக்கு காயம்லாம் ஏற்படுது. இப்பதான் சாத்தானும் அதோட விளையாட்டெல்லாம் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே பசில் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோம்னு புரியாம ஹீரோவும் சுத்தி முத்தி பாக்குறாரு. இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா சுத்தலாம் செய்து. என்ன சுத்துது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பயந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த சாத்தானோட வேலை தான். இப்ப அந்த சாத்தானும் இளமையான மம்முட்டியா மாறிடுது. பையன்கிட்ட பேசுற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கு. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாற ஆரம்பிக்கிறாரு. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல்ல, ஏமாறாத அது உன்னை ஏமாத்துது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த சாத்தா இருக்கு பாத்தீங்களா, இவன் கூட சேர்ந்து அவசரப்பட்டு என்ன சாவடிச்சிடாத, என்ன சாவடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னையும் சாவடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் அது ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா இவங்க 2 பேருமே ஏமாற மாட்டாங்க. அந்த சாத்தான பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாத்தான் கையில இருக்க மோதிரம் தான் அதுக்கு பலமே போல. இந்த சமையல்காரர் அட்டாக் பண்ணும்போது அதோட கையில இருக்க மோதிரத்தை உருவிடுறாரு. இப்ப அந்த சாத்தானுக்கு சுத்தமா பவர் இல்லாம இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா அது மேல கிருஷ்ணா எல்லாம் ஊத்தி அந்த இடத்துல கொளுத்தி விடுறாரு. அந்த சாத்தானும் அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்குது.
இப்ப எரிஞ்ச உடம்புல இருந்து அந்த சாத்தா இருக்கு பாத்தீங்களா, அதோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுது. ஆனா சக்தியே இல்லாம தான் அந்த சாத்தா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல மறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த சமையல்காரர் தான் அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு எஜமானு, இதுக்கப்புறம் நீ அடிமை மாதிரி எனக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டே அந்த மோதிரத்தை கையில போடுறதுக்காக பாக்குறாரு. இத பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அவசரப்பட்டு இந்த மோதிரத்தை கையில போட்டுறாரு. அதிகாரம் எங்க இருந்தாலும் ஆபத்து தான், இதெல்லாம் நமக்கு வேணாம், இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, என் பரம்பரைக்கு சேர வேண்டிய மோதிரம் தான் இது, என் கையில தான் இருக்கணும், நீ தடுத்துன்னு வச்சுக்கோயேன், ஒன்னைய சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சமையல்காரர் பேசுறாரு. இதனால கோவப்பட்டு ஹீரோவும் அந்த சமையல்காரர் கூட சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த பாடி எரிஞ்ச நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, சுத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் கண்டுக்காம இவங்க சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரை பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி அவர் கையில இருக்க மோதிரத்தையும் புடுங்கிடுறாரு. இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இடிஞ்சு விழுந்துருது. இவங்க ரெண்டு பேருக்குமே காயம்பட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டை விட்டு ஹீரோ மட்டும் வெளியே வராரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹீரோ பொலஸ்டர் போல. இப்ப ஹீரோவும் அங்க இருந்து பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சமையல்காரர் பின்னாடி வந்து இவர் அட்டாக் பண்றாரு. திரும்பியும் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சமையல்காரர் ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு. இப்ப பயந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிடுறாரு. ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அவரோட கடுக்கன் வந்து இடது காதுல இருக்கும், இப்ப வலது காதுல இருக்கு. இது எப்படி வலது காதுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ கையில அந்த மோதிரம் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சோ ஹீரோ சாத்தானா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சாத்தான்னு தெரிஞ்சோன்னா சமையல்காரர் இருக்காரு பாத்தீங்களா, தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது போர்ச்சுகீஸ் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. இவரும் கல்ல வச்சு அட்டாக் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க கண்ணை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இவர் இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. வேற யாராவது இருக்காங்களா பாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஸ்டார்டிங் ஒரு அருவி கிட்ட வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல தண்ணி எல்லாம் குடிச்சிடுறாரு. இது ஹீரோ கிடையாது, சாத்தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உண்மையான ஹீரோ அந்த பில்டிங் உடைஞ்சு விழுந்தது இல்ல, அதுலயே இறந்து போயிருப்பாரு. அவர் உருவத்தை சாத்தான் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.